உங்களுக்கு இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுமா? இந்த வீடியோல நம்ம பைக்ல இருக்க இன்ஜின், அதாவது 4 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின் இருக்கு இல்லையா? அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற பேசிக்கான கான்செப்ட் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அத டிசைன் பண்ணி, அத ஹாஃப் செக்ஷன் பண்ணி அத பிரிண்ட்டும் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம ஆன்லைன்ல இருந்து 2 இன்ஜினோட டிசைன் எடுத்து அத அப்படியே கீ செயினாவும் போட்டுருக்கேன். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்ஜின்ல பார்த்தோம்னா 2 டைப் இருக்கு. அதாவது 4 ஸ்ட்ரோக் இன்ஜின், 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்படின்னு 2 டைப் இருக்கு. இது 2லயுமே பார்த்தோம்னா 4 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின், 4 ஸ்ட்ரோக் டீசல் இன்ஜின். அதே மாதிரி 2 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின், 2 ஸ்ட்ரோக் டீசல் இன்ஜின் அப்படின்றது இருக்கு. அதாவது 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்படின்னா அந்த பிஸ்டன் வந்து 4 தாட்டி மேலே கீழ மூவ் ஆகும். அதாவது மேல இருந்து கீழ வந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரோக். மறுபடியும் கீழ இருந்து மேல போச்சுனா அது ஒரு ஸ்ட்ரோக். அது மாதிரி 4 தாட்டி மேலே கீழ போயிட்டு வந்து அந்த 4 ஸ்ட்ரோக் மூலம் ஒரு ரொட்டேஷன், ஒரு பவர் கிடைச்சிச்சு அப்படின்னா அதான் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின். இதே 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்படின்னா 2 ஸ்ட்ரோக் எடுத்தாலே ஒரு பவர் கிடைச்சிரும். அதான் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின். அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரோக்குக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனி பேர்லாம் இருக்கு. இப்போ இந்த அனிமேஷன்ல தெரியுற மாதிரி இதான் பார்த்தோம்னா பிஸ்டன். அதாவது மேலே கீழ போயிட்டு வருது பாத்தீங்களா? இதான் பிஸ்டன். அது கனெக்டிங் ராட் மூலமா கனெக்ட் பண்ணி கிராங்க் ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த பிஸ்டன் மேலே கீழ போயிட்டு வரும்போது இந்த கிராங்க் ஷாஃப்ட் வந்து சுத்துமா? அந்த சுத்துற வச்சு தான் நமக்கு வந்து கியர்லாம் சுத்தி நம்ம கடைசியா நமக்கு வந்து வீல் சுத்தி நமக்கு வண்டி மூவ் ஆகுது. இப்போ இது மேலே கீழ போயிட்டு வரதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இன்லெட் வால்வ் ஓப்பன் ஆகும். அது இன்லெட் வால்வ் மூலமா பெட்ரோல் வந்து வரும். பெட்ரோல் வந்ததுக்கப்புறம் ஸ்பார்க் பிளக் அப்படின்னு நடுவில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து ஃபயர் ஆகும். அந்த பெட்ரோல் வந்து கம்பஸ்ட் ஆகி நமக்கு பிளாஸ்ட் கிடைக்கும். அந்த பிளாஸ்டினுடைய அந்த ஃபோர்ஸ் மூலமாக அதுக்கு பிஸ்டன் வந்து நமக்கு கீழே போயிட்டு அப்படியே ஒரு ரொட்டேஷன் வரும். அடுத்து அது முடிஞ்சோன்னா அந்த புகைலாம் அது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் போர்ட் இருக்கு இல்லையா? அதை எக்ஸாக்ட் வால்வ் அப்படின்னுவாங்களே அது வெளியே நமக்கு வெளியே போயிருது. இப்படி தான் இந்த இன்ஜின் வந்து ஒர்க் ஆகுது. இது பார்த்தோம்னா சிம்பிளாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இதில் பார்த்தோம்னா நிறைய விதமான கால்குலேஷன், நிறைய விதமான கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இந்த அனிமேஷனில் தெரியுற மாதிரி பிஸ்டன் வந்து இவ்வளோ ஸ்லோவாலாம் மூவ் ஆகாது. பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக மூவ் ஆகும். அதாவது ஒரு செகண்டுக்கு பார்த்தோம்னா 166 தாட்டி பிஸ்டன் வந்து மேலே கீழே மூவ் ஆகும். டிபெண்ட்ஸ் அப்போ அந்த இன்ஜின். இந்த இன்ஜினை டிசைன் பண்ணுறதுக்காக இன்ஜினில் மெயினான காம்பவுண்ட் பார்த்தோம்னா பிஸ்டன். அந்த பிஸ்டன்லேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த பிஸ்டன் டிசைன் பண்ணுறதுக்காக பார்த்தோம்னா ஸ்கெட்சுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் வரைஞ்சிடும். அதாவது ஒரு ரெக்டாங்கிள் போட்டுட்டு இந்த இடத்துல 3 பார்த்தோம்னா கட்டமாக போட்டுறணும். ஏன்னா அதான் பார்த்தோம்னா பிஸ்டனோட ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் ரிவால்வ் கமெண்ட் மேலே ரிவால்வ் இருக்கு. அந்த ரிவால்வ் கமெண்ட் மூலமாக சென்டர் லைனை கிளிக் பண்ணி நம்ம வந்து ரிவால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பிஸ்டன் வந்து அழகாக கிடச்சிடும். இப்போ அடியில் நமக்கு ஒரு ஹோல் கிரியேட் பண்ணுவோம். அப்போ தான் கனெக்டிங் ராடை மாட்ட முடியும் அப்படின்றதுக்காக அடியில் இருக்க ஃபேஸை கிளிக் பண்ணி அங்கே ஒரு சர்க்கிளை வரைஞ்சி அந்த சர்க்கிளையும் அப்படியே எக்ஸ்ட்ரூட் கட் கொடுத்து நம்ம கட் பண்ணிடலாம். கனெக்டிங் ராட் உள்ளே போய் உட்காந்தோன்னா ஒரு கார்டர் ஜாயிண்ட் மாதிரி, அதாவது சாதாரண ஒரு ராடை எடுத்து உள்ளே வச்சா தான் நமக்கு வந்து கனெக்டிங் ராட் வந்து மேட் ஆகும். அப்போ நமக்கு சர்க்குலர் மோஷன் கிடைக்கும். அப்படின்றனால முதல் பிஸ்டனில் நமக்கு வந்து ஹோல் கிரியேட் பண்ணணும். அந்த ஹோலை கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு டேஞ்சன்ட் பிளேனை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த டேஞ்சன்ட் பிளேனில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு சர்க்கிளை வரைஞ்சிட்டு அந்த சர்க்கிளை அப்படியே எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஹோல் கிடச்சிடும். அதுக்கப்புறம் அந்த சர்க்கிளுக்கு ஏற்றப்பில் நான் வந்து ஓரமும் கிளியரன்ஸ் கொடுத்து நான் பிரிண்ட் பண்ணுவேன். அதனால் ஓரமும் கம்மியாக நான் அந்த ராடையும் கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்து அந்த ராடையும் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம கனெக்டிங் ராட் கிரியேட் பண்ணணும். அதாவது பிஸ்டனுக்கும் கிராங்க் ஷாஃப்ட்டுக்கும் இருக்கிற கனெக்டிங் ராட் இருக்குல்ல, அந்த கனெக்டிங் ராடை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதுக்கு ஒரு ப்ரொஃபைல், அதாவது மேலே ஒரு சர்க்கிள் கீழே ஒரு சர்க்கிள் போட்டு அதோட டேஞ்சன்ட் லைன் எடுத்து விட்டு நடுவில் 2 ஹோல்ஸ் போட்டுட்டு அதை அப்படியே எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ப்ரொஃபைல் வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகும். இதான் பார்த்தோன்னா பேசிக்கான ஒரு கனெக்டிங் ராட். இப்போ ஆக்சுவலாக கனெக்டிங் ராட் வந்து இப்படி இருக்காது. நான் சும்மா பேசிக்காக டிசைன் பண்ணியிருக்கேன். அடுத்து இதுக்கு இன்னும் கொஞ்சம் ரியாலிட்டியை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஃபேஸை கிளிக் பண்ணி மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டேன். அடுத்து அந்த நடுவு ஃபேஸை கிளிக் பண்ணி அதில் ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் கட்டு கொடுத்துட்டேன்னா ஓரளவு கனெக்டிங் ராட் மாதிரி ஃபீல் கொடுக்கும் நமக்கு. இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிவிட்டு அதாவது அலைன் கமெண்ட் ஒன்று இருக்கும். அந்த அலைன் மூலமாக நம்ம எல்லாத்தையும் அதை தொட்டு சர்க்கிள் தொட்டோம் அப்படின்னா அது எல்லாமே அலைன் ஆகிக்கும். ஸோ அந்த ராடில் எக்ஸ்ட்ரா இருக்க போர்ஷனையும் அப்படியே எக்ஸ்ட்ரூட் கட் கொடுத்து அதையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த கனெக்டிங் ராட் வந்து சுற்றுறதுக்கு, அதாவது பெண்டுலம் மாதிரி போயிட்டு வரணும். அந்த பெண்டுலம் மாதிரி போயிட்டு வரும் இல்லையா, அதுக்கு வந்து நமக்கு ஸ்பேஸ் இருக்கணும். அந்த ஸ்பேஸ் அந்த இடத்துல அவ்வளோக்கா இல்லை. ஸோ அதனால் அங்கேயும் ஒரு இப்போ சதுர மாதிரி போட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நமக்கு நல்ல ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும் இப்படி போயிட்டு வரதுக்கு. அதனால் அடுத்து பார்த்தோம்னா நான் கிராங்க் ஷாஃப்ட் கிரியேட் பண்ணும். கிராங்க் ஷாஃப்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக இதே மாதிரி, அதாவது கனெக்டிங் ராட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி கொஞ்சம் சின்னதாக மேலே ஒரு சர்க்கிள் கீழே ஒரு சர்க்கிள் அப்படின்னு போட்டு அதையும் அப்படியே கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து அதையும் எக்ஸ்ட்ரூட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய சர்க்கிளை போட்டு அதையும் எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தோம்னா பிஸ்டன் கனெக்டிங் ராட் கிராங்க் ஷாஃப்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தோம்னா சிலிண்டர் ஹெட், அதாவது மேலே இருக்க சிலிண்டர் ஹெட் இருக்கு இல்லையா, அதை கிரியேட் பண்ணணும் அப்படின்றது. இதோட கொஞ்சம் பெரிய சர்க்கிள் போட்டு அந்த சர்க்கிளை எக்ஸ்ட்ரூட் பண்ணதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் இடம், மேலே ஹாலோவாக இருக்கக்கூடாது அப்படின்றனால மேலேயும் சர்க்கிள் போட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது வாலியை கவுத்தி வச்ச மாதிரி இருக்கும், நம்ம கிடச்சிடும். நார்மலாக நீங்கள் இன்ஜினில் பார்த்தாலே தெரியும், நிறைய தட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தோம்னா ஃபின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஹீட்டெல்லாம் ரெடியூஸ் பண்ணும். அதாவது பிஸ்டன் மூவ் ஆகிட்டு இருக்கும், அந்த ஃப்ரிக்ஷன் மூலமாக வர ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக அந்த ஃபின்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அந்த ஃபின்ஸை டிசைன் பண்ணுறதுக்காக மேலே அதை கிரியேட் பண்ணுறதுக்காக மேலே ஒரு ஸ்கொயர் போட்டு ஸ்கொயரோட 4 கார்னரையும் ஃபிலட் அடிச்சுட்டு அதை அப்படியே எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நான் அரே கமெண்ட் மூலமாக மேலே அப்படியே 4 ஃபின்ஸ் இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபின்ஸ்லாம் பார்த்தோம்னா உள்ளேயும் இருக்கும். அதனால் உள்ளே இருக்க பிளேன் கிரியேட் பண்ணி அதை எக்ஸ்ட்ரூட் கட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா நமக்கு ஹாலோவாக ஒன்று கிடைக்கும். அடுத்து அந்த சிலிண்டர் ஹெட்டை நமக்கு வந்து கட் பண்ணி காமிக்கணும் இல்லை அப்படின்னு நமக்கு தெரியாது அப்படின்றனால அதை கட் பண்ணி காமிக்கணும் இல்லையா. இங்கே ஃபியூஷன் 360 சாஃப்ட்வேரில் இருக்கிற செக்ஷனல் வியூக்கு போனோம் அப்படின்னா மொத்தமாக பிஸ்டன்லேருந்து எல்லாமே செக்ஷன் ஆகுது பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு அப்படி வேணா பிஸ்டன் வந்து முழுசாகவே இருக்கணும். மேலே இருக்க சிலிண்டர் ஹெட் மட்டும் நம்ம கட் ஆகணும் அப்படின்றதுக்காக கீழே இருக்க பிஸ்டன் கனெக்டிங் ராடு கிராங்க் ஷாஃப்ட்டையும் ஹைட் பண்ணிவிட்டு மேலே ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி அதையும் எக்ஸ்ட்ரூட் கட் கொடுத்துட்டேன் அப்படின்னு நமக்கு வந்து ஹாஃப் செக்ஷனல்
சிலிண்டர் ஹைட் கிடச்சிரும். நம்ம ஹைட் பண்ண எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லா பிஸ்டனும் எல்லாமே கிடச்சிரும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ டிசைன் பண்ண எல்லாத்தையும் அப்படியே க்யூரா சாஃப்ட்வேரில் போட்டு ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம் 4 மணி நேரம் 11 நிமிஷம் காமிக்குது. இப்போ பிரிண்ட் பண்ணிட்டு இந்த இன்ஜினில் இருக்க எல்லா பார்ட்ஸையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா thinkivirus.comலேருந்து 2 டிசைன் டவுன்லோட் பண்ணிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த டிசைனில் பார்த்தோம்னா 2D இன்ஜின் இது பார்த்தோன்னா இதிலே பார்த்தோம்னா ட்ரிபிள் சிலிண்டர் இன்ஜின், 4 சிலிண்டர் இன்ஜின், இதில் பார்த்தோம்னா வி சிலிண்டர் இன்ஜின், அதாவது நம்ம புல்லட் பைக்ஸில் எல்லாம் இருக்கும் இல்லையா? அது மாதிரி நிறைய விதமான இன்ஜின்ஸ்லாம் 2Dயாக இருக்குது. இது எல்லாத்தையும் நான் பிரிண்ட் பண்ண பொருள் இந்த சிங்கிள் ஹெட் சிலிண்டர் இருக்குல்ல, இதை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு டிசைன் 3D, அதாவது பிஸ்டன் மட்டும் 3D அப்படியே டிசைன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தோம்னா நம்ம கீச்சைன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3D பிஸ்டன் கீச்சைனையும் அந்த 2Dயில் இருக்கிற அந்த சிலிண்டர் இருக்கு இல்லையா, அதையும் பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இந்த வீடியோவில் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது, அதை எப்படி டிசைன் பண்ணுறோம் அப்படின்னு எல்லா விஷயம் தெரிஞ்சுருப்பேன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா.